ஏன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டா லோன் தேவைப்படுதா, அதுவும் வித்தவுட் டாக்குமெண்ட்ஸ். அப்ப இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, நான் உங்களுக்கு அதை எப்படி ஈஸியா எடுக்கிறதுன்னு சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப் பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நார்மல் சைன்இன் ப்ராசஸ் தான், அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த லோனோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த லிமிட்டை வந்து நீங்க ஸ்பிளிட் பண்ணி லோனை எடுத்துக்கலாம். சப்போஸ் எனக்கு இப்போ 10K தேவை, நெக்ஸ்ட் 15K தேவை, சப்போஸ் அது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க லோனை எடுத்துக்கலாம். செகண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்க லோன் அமௌண்ட்டை நீங்க ஃபோர்க்ளோஸும் பண்ணிக்கலாம், அதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் இல்லாம. இப்போ வாங்க அந்த லோன் எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஆப்குள்ள பார்த்தீங்கன்னா ட்ரேட் கேஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் எல்லா யூசருக்கும் வந்திருக்காது, ரெகுலராக யூஸ் பண்றவங்களுக்கு தான் இந்த ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஆப் கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ணுங்க, பில்லாம் இதில் பே பண்ணுங்க, அப்போதான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். இப்போ உங்களுக்கு அந்த ஆப்ஷன் ஷோ ஆகுதுன்னா அதை கிளிக் பண்ணுங்க. இங்க பாருங்க, எனக்கு இதுல 3,95,000 லிமிட் கொடுத்துருக்காங்க. இந்த லிமிட் உங்களுக்கு டிஃபரும் ஆகும், உங்க சிபில் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் உங்க லிமிட் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு இந்த லிமிட் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்க, இதுல ஏதாச்சும் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குன்னா இங்கே ஷோ ஆகும். சப்போஸ் சில டைம்ல 500 rupees கேஷ்பேக் அதுவும் ஷோ ஆகும். இப்போ எனக்கு இஎம்ஐ ஃப்ரீ ஜூன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் லோன் எடுத்தேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டியூ டேட் வந்து ஜூலைல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே டேக் எ லுக்னு கொடுங்க. இப்போ உங்க லிமிட்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட்க்கு லோன் தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 19K சூஸ் பண்றேன். இப்போ கீழே வந்து சூஸ் யுவர் இஎம்ஐ பிளான் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதுல உங்களுக்கு எவ்வளவு மந்த் டென்யூர் வேணும்னு சூஸ் பண்ணிக்கோங்க. கம்மி மந்த் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்மி இன்ட்ரெஸ்ட் வரும், அது லாங் டைம் போனீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமா ஆகும். அண்ட் இப்போ இன்ட்ரெஸ்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு 16.49% per annumக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் போட்டிருக்காங்க. அண்ட் இதுவும் உங்களுக்கு டிஃபர் ஆகும். சப்போஸ் உங்களோட சிபில் ஸ்கோர் அதிகமா இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து கம்மியாகும். சில பேருக்கு 11 to 12% வரைக்கும் வந்திருக்கு. உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் 12 month டென்யூர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 480 ஆட் பண்ணியிருக்காங்க. தென் மந்த்லி இஎம்ஐ வந்து 1772 போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஓகேனா கீழே ப்ரொசீட் கொடுங்க. இப்போ பேங்க் அக்கௌண்ட் சூஸ் பண்ணுங்க, எதுல அமௌண்ட் டெபாசிட் ஆகணும்னு. இப்போ நான் ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருக்கேன் அந்த பேங்க்லாம் இங்கே ஷோ ஆகுது. இதுல நான் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து நியூ பேங்க்கும் நான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருக்கேன் அந்த பேங்க் அக்கௌண்ட்டே சூஸ் பண்றேன். பண்ணிட்டு கீழே டேப் ஃபார் இன்ஸ்டன்ட் கேவைசி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் லோட் ஆகும், அதுக்கு வெயிட் பண்ணுங்க. இப்போ வெரிஃபிகேஷனுக்காக 1 rupees டெபாசிட் பண்ணிருக்காங்க பேங்க்ல. பண்ணிட்டு இப்போ உங்க டீடைல்ஸ் தான் பேன் கார்ட்ல இருந்து ஃபெச் பண்ணி இங்க வந்துடும். அதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க. இப்போ ஆட்டோ பே ஆப்ஷனை செட் பண்ணதும் இஎம்ஐ டியூ டேட் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க்ல இருந்து அமௌண்ட் டெபிட் ஆயிடும். அது மாதிரி இது செட் பண்றதுக்காக கீழே ப்ரொசீட் டு செட்டப்னு கொடுங்க. இப்போ இதுல மேல உங்க டியூ டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல டிஃபால்ட்டா வந்து எவ்ரி மந்த் செகண்ட் அவங்க செட் பண்ணிருப்பாங்க. இதுல நீங்க வேணும்னா சேஞ்சும் பண்ணிக்கலாம். நான் வந்து 7th டேட் செலக்ட் பண்றேன். எனக்கு வந்து எவ்ரி மந்த் 7th டேட்டுக்கு என் பேங்க்ல இருந்து அமௌண்ட் டெபிட் ஆகிற மாதிரி நான் செட் பண்றேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இஎம்ஐ டேட்டும் கொடுத்துருக்காங்க, ஜூலை லெவல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஆட்டோ பே ஆக்டிவேட் பண்றதுக்காக நீங்க உங்க நெட் பேங்கிங் இல்லைன்னா டெபிட் கார்டு வச்சு ஆக்டிவேட் பண்ணலாம். இப்போ நான் டெபிட் கார்டு வச்சு ஆக்டிவேட் பண்றேன். ஸோ செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்றேன். இப்போ டீட்டெயிலாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கீழே வந்து உங்க டெபிட் கார்டு அண்ட் அதோட பின்னு அண்ட் அதோட எக்ஸ்பைரி டேட்லாம் என்டர் பண்ணுங்க. பண்ணிட்டு கீழே அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு கீழே சப்மிட் கொடுங்க. இப்போ உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணுங்க. பண்ணிட்டு வெரிஃபை கொடுங்க. இப்போ ஒன்ஸ் அகைன் உங்க லோன் டீடைல்ஸ்லாம் ஷோ ஆகுது, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கெட் மணி நவ் கொடுங்க. இப்போ பாருங்க, கேஷ் வித்ட்ராவல் ப்ராசஸிங்னு வருது. இப்போ கீழே ப்ரொசீட் கொடுங்க. இப்போ இந்த லோனுக்கு என்ன நேம் செட் பண்றீங்கன்னு கேக்குது. இப்போ நான் டம்மியா ஒரு HDFC லோன்னு செட் பண்றேன். பண்ணிட்டு சேவ் கொடுங்க. இப்போ கரெக்டா டைம் பாருங்க, 6:20 ஆகுது. அமௌண்ட் பேங்க்ல எப்போ வருதுன்னு பார்க்கலாம். பாருங்க, எனக்கு வித்தின் 1 minute அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. ஒரு 1 day அப்புறமா உங்க அக்கௌண்ட் ஃபுல்லா ஆக்டிவேட் ஆயிடும். இப்போ இதுல போய் நான் காட்டுறேன் பாருங்க, என் அமௌண்ட் வந்து 19,000. அதுல பிளஸ் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் ஆட் பண்ணிருக்காங்க. இது மட்டும் நான் பே பண்ணி இன்ஸ்டன்டா கூட இந்த லோன் வந்து நான் ஃபோர்க்ளோஸ் பண்ணலாம், அதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் இல்லாம. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க இன்னும் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கடைசி பார்த்ததுக்கு நன்றி.